இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த பைரவியும் நம்ம அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வைக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் மாற்றி வச்சது மூலிமா இந்த ஒரு வீட்டு பத்திரம் எல்லாமே இப்போ நம்ம கௌதம் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டாங்க பார்க்காம. அது எல்லாமே இப்போ இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சினால திரும்ப நம்ம கார்த்திகோட பேருக்கு எல்லாமே மாற்றி வச்சுங்க. அடுத்தபடியாக நம்ம பைரவி சொன்ன மாதிரி தாங்க இந்த இலக்கியாவும் கௌதமும் கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ள போகிறேன், அவங்கள 2 பேரை பிரிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பைரவியும் அஞ்சலியும் மனசுக்குள்ளே நினச்சதை சாதிக்க போகிறாங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை நம்ம கார்த்திக் எப்படியாச்சும் தெரிய வந்துச்சுன்னு தடுத்து நிப்பாட்டலாம். ஏன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கார்த்திக் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை தாங்க பண்ணிட்டு இருக்குங்க. இந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் கண்டிப்பாக ஜானும் கார்த்திக் மட்டும் இந்த ஒரு வீட்டில் இருந்திருந்தவா கண்டிப்பாக இந்த ஒரு மொத்த உரிமை அவனை தான் நான் எடுத்துக்க சொல்லியிருப்பேன். இது எல்லாமே அவன் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் கூடிய சீக்கிரத்தில் இந்த தக்ஷாசினியோட சுயரூபமாக இந்த எஸ்எஸ்கேவோட கேவலமான எண்ணங்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப நம்ம கிட்ட வந்துடுவான், வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகை அவ்வளோ பெருமையாக இந்த கௌதம் சொல்லிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த ஒரு முட்டாள்காரனுக்கு இது கூட தெரியாமல் இப்படி அவசரப்பட்டு ஏமாற போகிறாங்க. ஏன்னா அந்த பைரவியை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கியா இந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இலக்கியா இருந்த வீட்டில் நான் அங்கீகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேருமே ஒரு பகுத்தறிவு மாதிரி பிரித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே இவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலைக்குமே நம்ம இலக்கியா தான் காரணமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு முழு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாவா கண்டிப்பாக நம்ம கார்த்திக் இப்பயாச்சும் திருந்துறதுக்கான ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம இலக்கியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ்கே பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவன் தண்டனையை அனுபவிச்சு தரணும். மற்றபடி எதுக்கு பொய் சாட்சி சொல்லி திரும்ப நம்மள அடியோடு அழிக்கிறதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கான். அவன் தப்பு செஞ்சவன் யார் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான தண்டனை அனுபவிச்சவா எந்த ஒரு குழப்பமே வரப்போகிறது கிடையாதுல்ல. இப்போ ஒரு பக்கம் நமக்கு வாதாட வந்த லாயரையும் கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்க. அதே சமயம் இப்போ உண்மையை சொன்ன நாகுவோட நிலைமையும் ரொம்பவே தலைகீழ மாறிடுச்சு. அடுத்தபடி அந்த எஸ்எஸ்கே இன்னும் எத்தனை பேர் காவு வாங்க தயாராக இருக்கான் அப்படின்னு ஒன்றுமே புரியாத மாதிரி ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் சொல்ல போகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரு வீட்டை விட்டு இலக்கியாவும் கௌதமும் வெளியே போயிட்டாங்களேன்னு கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டோட நிலைமை மாறுறது மட்டும் கிடையாது, இவங்க குடும்பத்தோட எல்லாமே இந்த எஸ்எஸ்கே தாங்க அங்கீகாரத்தை எடுத்துக்க போகிறான். இந்த எஸ்எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த கௌதம் அடியோடு ஒழிக்கணும். ஏன்னா கௌதம் இப்போ அவனுடைய புள்ள அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சிச்சுங்க. ஒரு பக்கம் இதிலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு பழைய நிலைமைக்கு நம்ம இலக்கியம் கௌதம் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டு போங்க.